கடவுளை கண்முன்னே காட்டிய திரைப்படம் அழிவில்லா காவியம் திருமால் பெருமை என்ற திரைப்படத்தின் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கடவுளை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளன. அந்த வகையில் கடவுள் அவதாரங்களை கண்முன்னே காட்டி மிகப்பெரிய புரட்சியை சினிமாவில் ஏற்படுத்தியவர்தான் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். புராண கதைகளை படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாற்றிய இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். இவருடைய திரைப்படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றன. புராணம் மற்றும் இதிகாசங்களை திரைப்படமாக மாற்றி மாபெரும் வெற்றி கண்ட இயக்குனர் இவர். இவர் இயக்கிய திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். திருவிளையாடல் பற்றி சினிமாவில் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். பெரிய அளவில் செலவுகள் செய்து மிகப்பெரிய அளவில் வசூலை குவித்தவர் இவர். அந்த வகையில் இவருடைய கடவுள் திரைப்படங்களின் பட்டியலில் மிகப்பெரிய வெற்றி கண்ட திரைப்படம் திருமால் பெருமை. இந்த திரைப்படம் திருமாலுக்கு சேவை செய்த ஆழ்வார்களின் கதைகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. முன்பு இருந்த காலத்தில் திருவிழா காலங்களில் மேடை போட்டு திருமாலின் பெருமைகளை எடுத்துரைப்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்து வந்தது. இந்த திரைப்படமும் அப்படியே தொடங்குகிறது. பாடல்களை பாடிக்கொண்டு திருமாலின் பெருமையை கூறுகிறார் நடிகர் நாகேஷ். 3 கதைகளை உள்ளடக்கி முழுமையான திரைப்படமாக எடுக்கப்பட்டது இந்த திருமால் பெருமை. பெருமாளுக்கு சேவை செய்வதையே முழு வேலையாக வைத்திருந்த பெரியாழ்வாரின் கதையிலிருந்து தொடங்குகிறது இந்த திரைப்படம். தீவிர பக்தனாக இருந்த பெரியாழ்வாரின் பாடல்களை கேட்பதற்காக விஷ்ணு பகவானிடம் அனுமதி கேட்டு பெரியாழ்வாரின் குடிலில் மகளாக பிறக்கிறார் லட்சுமி தேவி. தனது குடிசையில் இருந்த பெண் குழந்தையை கோதை என பெயர் வைத்து அன்போடு வளர்க்கிறார் பெரியாழ்வார். சிறு வயதிலிருந்தே தீவிர பக்தியோடு அந்த குழந்தையும் பெருமாளை வணங்கி வருகின்றது. சிறுமியாக வளர்ந்த பிறகு விளையாட்டுத்தனமாக ஒரு முறை பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுத்து வைத்திருந்த பூமாலையை தன் கழுத்தில் போட்டுக்கொள்கிறாள் அந்த சிறுமியான கோதை. இதனை கண்ட பெரியாழ்வார் கோபம் கொண்டு கழுத்தில் போட்ட அந்த மாலையை கழட்டச் சொல்லி ஒரு புது மாலையை பெருமாளுக்கு போடுகிறார். அது அவர் கழுத்திலிருந்து கீழே விழுகின்றது. பின்னர் அழுது கொண்டே கோதை தான் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை கொடுத்து பெருமாளுக்கு போடச் சொல்கிறார். அதனை கோயிலில் வீற்றிருக்கும் பெருமாளும் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தையே ஆளக்கூடிய ஆண்டவன் உனது மாலையை ஏற்றுக்கொண்டதால் அவரையே ஆளும் சக்தி உனக்கு கிடைத்துள்ளது. அதனால் இன்று முதல் நீ ஆண்டாள் என அழைக்கப்படுவாய் என பெரியாழ்வார் பெயர் சூட்டுகிறார். அப்போது ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா என்ற பாடல் தொடங்குகிறது. இந்த பாடலின் போது ஆண்டாளும் வளர்கிறாள், பெரியாழ்வாருக்கும் வயதாகிறது. ஆண்டாள் கதாபாத்திரத்தில் கே.ஆர். விஜயாவும் பெரியாழ்வார் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும் நடித்து அசத்தியிருப்பார்கள். திருமணம் செய்தால் விஷ்ணு பகவானைத்தான் திருமணம் செய்வேன் என ஆண்டாள் அடம் பிடிக்க வருத்தத்தோடு பெரியாழ்வார் அவளின் மனதை மாற்று என திருமாலிடம் வேண்டிக் கொள்கிறார். அதன் பின்னர் விஷ்ணு பகவான் நேரடியாக காட்சியளித்து ஆண்டாளின் அவதாரம் குறித்து பெரியாழ்வாரிடம் விவரம் கூறி திருமண கோலத்தில் தனது பிரகாரத்திற்கு அழைத்து வரும்படி பெரியாழ்வாரிடம் கூறுகிறார். பிரகாரத்திற்கு வந்த ஆண்டாள் அப்படியே திருமாலோடு இணைந்து விடுகிறார். இறுதியில் திருமால் பெருமை திரைப்படம் திருமங்கை ஆழ்வார் கதையோடு நிறைவடைகிறது. திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. இந்த கதாபாத்திரங்கள் குறித்து நாம் விவரம் கூற வேண்டும் என்றால் அவரவர் அந்தந்த கதாபாத்திரத்தில் அம்சத்தோடு அமர்ந்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 8 பாடல்களும் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப முத்தாக அமைந்திருக்கும். அந்த முத்து இசையை கொடுத்தவர் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் தான். புராணங்களையும் இதிகாசங்களையும் படித்து தெரிந்து கொள்வது என்பது ஒரு முறை என்றால் பாமர மக்களுக்கும் எளிதாக புரிய வைத்து திரைப்படமாக்கியது மற்றொரு முறையாகும். இதனை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தவர் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள்.
இந்த திரைப்படம் வெளியாகி சரியாக 56 ஆண்டுகள் ஆகின்றன. 4000 திவ்ய பிரபந்தத்தை திரைப்படமாக்கி எளிமையான மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜனின் கலைப்படைப்புக்கு என்றுமே அழிவு கிடையாது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருமால் பெருமை என்ற திரைப்படத்தின் இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.